ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த வீக்கெண்ட் நடந்த இலக்கணம் தேர்வு இதோட ஆன்சர் கீ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இலக்கண குறிப்பு தர சொல்லி கேட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா பெருந்துன்பம், இதுக்கு இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருந்துன்பம். பெருந்துன்பம்னா என்ன? ரொம்ப துன்பமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். பெருமை ப்ளஸ் துன்பம் அப்படின்னு பிரிக்கலாம். பெருமை ப்ளஸ் துன்பம் அப்படின்னு பிரிக்கலாம். என்ன அர்த்தம் அப்படின்னா பெருமையான துன்பம், அதாவது என்ன, பெரிய துன்பம், நிறைய துன்பமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதான் பெருமை ப்ளஸ் துன்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்னென்னா பெருமை ஆன அப்படின்றது மறைஞ்சு வந்திருக்கு. பெருமையான துன்பம்னா என்ன? துன்பத்திலே ரொம்ப அதிகமான துன்பம், அதான் பெருந்துன்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெருமை ஆன துன்பம், இது மாதிரி ஆன அப்படின்ற சொல் மறைஞ்சு வந்தது ரெண்டு வார்த்தைக்கு இடையில் அப்படின்னா அது என்ன தொகை அப்படின்னா பண்பு தொகை. இது முன்னாடியே தொகைநிலை தொடர் எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் சொல்லியிருக்கேன் பண்பு தொகை, வினைத்தொகை, வேற்றுமை தொகை எல்லாமே. அந்த வீடியோ லிங்க்கு கூட நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதை என்னென்னா பார்த்து நீங்கள் டவுட்டாக இருந்தால் பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா தேன்மொழி. தேன்மொழி அப்படின்றது என்ன இலக்கண குறிப்பு வரும் அப்படின்னா தேன்மொழி எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா தேன் ப்ளஸ் மொழி அப்படின்னு பிரிக்கலாம். தேன் ப்ளஸ் மொழினா, மொழினா என்னது, பேசுகிறது அப்படின்னு அர்த்தம். தேன் அப்படின்னா என்னது, தேன் போல் பேசுகிறாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா ஒருத்தங்களை வர்ணித்து சொல்கிறது, அதனால் உவமை. ஒருத்தங்களை சொல்கிறதுக்காக இன்னொரு வார்த்தையை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது பேர் உவமை. தேன்மொழி சொல்லலாம். மதிமுகம் அப்படின்னா மதி போன்ற முகம் அப்படின்னு சொல்லலாம். பவளவாயின்னு சொல்லலாம். பவளவாயினா பவளம் போன்ற வாய் அப்படின்னு என்ன, ஒரு பொருளை குறிப்பிடுறதுக்கு இன்னொரு பொருளை உவமையாக வச்சு சொன்னால் அதான் உவமை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேன்மொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உவமை தொகை. உவமை தொகை தேன்மொழி அப்படின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா எய்தா பழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எய்தா பழி எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எய்தா ப்ளஸ் பழி அப்படின்னு பிரிக்கலாம். எய்தா அப்படின்னா என்னது? எய்தாத பழி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் அடையாத பழி அப்படின்னு அர்த்தம். நான் ஒரு பழி எனக்கு வரல, அதான் எய்தாத அப்படின்னா என்ன, அடையாத பழி அப்படின்னு அர்த்தம். இதை நான் ஆக்சுவலி அவங்க எப்படி எழுதியிருக்கணும் அப்படின்னா எய்தாத பழி அப்படின்னு எழுதியிருக்கணும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தேவை நீக்கிட்டாங்க. தேவை நீக்கி எய்தா பழி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. ஓகேவா? இப்போ எய்தா அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஆக்ஷன், வினைச்சொல். வினைச்சொல், வினை. பின்னாடி என்ன வந்திருக்கு அப்படின்னா பழி அப்படின்னு வந்திருக்கு. பழி அப்படின்றது என்ன அப்படின்னா பெயர் சொல். ஒரு வினை சொல்லும் பெயர் சொல்லும் பின்னாடி வந்துச்சு. இங்கே என்னென்னா எய்தா அப்படின்றது முடிவடையாமல் எச்சத்தில் நிற்கிது அப்படின்னா அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினையச்சம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். சாரி, அப்படி வந்துச்சுன்னா பேரச்சம்னு படிச்சிருப்போம். சாரி, நான் தப்பாக சொல்லிட்டேன். பேரச்சம். வினை பின்னாடி இன்னொரு வினை வந்துச்சு அப்படின்னா அதுதான் வினையச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வினையச்சம். வினை பின்னாடி ஒரு பெயர் வந்துச்சு அப்படின்னா என்னது, அது பெயரச்சம். இப்போ வினை வந்திருக்கு பின்னாடி என்ன வந்திருக்கு, பெயர் வந்திருக்கு, அப்படின்னா அது என்னது, பெயரச்சம். இன்னொன்று கூட நான் பெயரச்சத்துக்கு சொல்லியிருப்பேன், ஆ சவுண்டில் கடைசியாக முடிஞ்சிருக்கும். அப்படி வந்தாலும் என்னது பெயரச்சம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது பெயரச்சம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இது என்ன பெயரச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்திய பழி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எய்திய பழி, எய்திய பழின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்றுமே இல்லை, நம்ம ஈஸியாக பெயரச்சம் அப்படின்னு போட்டு போயிடலாம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எய்தாத பழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெகட்டிவில் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன பெயரச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்மறை பெயரச்சம். எய்தாத பழி அப்படின்றது என்னது, எய்திய பழி அப்படின்றது பெயரச்சம். எய்தாத பழி அப்படின்றது என்னது, எதிர்மறை பெயரச்சம். இது ரெண்டும் ஓகேவா, புரிஞ்சுதா? இப்போ பெயரச்சம்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சு, எதிர்மறை பெயரச்சம்னா என்னென்னு தெரிஞ்சிச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னா இந்த எதிர்மறை பெயரச்சமில் நம்ம பார்த்தோம்ல, எய்தாத பழி அப்படின்றது எதிர்மறை பெயரச்சம்னு சொல்லிட்டு, ஈறு அப்படின்னா கடைசின்னு அர்த்தம். இந்த கடைசி வார்த்தையை அடிச்சிட்டாங்க. இந்த கடைசியில் இந்த தேவை எடுத்துட்டாங்கல்ல, இந்த தேவை எடுத்தோன்னே என்ன ஆச்சு அப்படின்னா இது மாதிரி வந்துருச்சு, எய்தா பழி அப்படின்னு வந்துருச்சு. இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். கடைசி எழுத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எய்தா பழி அப்படின்றத ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். இது இன்னும் ஃபுல்லாக எலாபரேட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இன்னொரு வீடியோவில், இலக்கண குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதில் நான் பெயரெச்சம், வினையெச்சம், வினைமுற்று எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் தனியாக. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவன் வண்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவன் வண்டி அப்படின்னா இது எப்படி பிரிக்கலாம்? அவன் ப்ளஸ் வண்டி அப்படின்னு பிரிக்கலாம். அவன் வண்டி அப்படின்னு சொல்கிறாங்களே, இதில் ஒழுங்கான மீனிங் இருக்கா அப்படின்னா இல்லை. அவனோட வண்டி, அவனது வண்டி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அவன் வண்டி அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஓகேவா? அதனால் வந்து அவன் அது அப்படின்றது நடுவில் மறைஞ்சி வந்திருக்கு. மறைஞ்சி வந்திருக்கா? அது அப்படின்றது மறைஞ்சி வந்திருக்கு. அவனது வண்டி, அது அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம்? எதுலெல்லாம் வந்து நம்ம அது சேர்ப்போம் அப்படின்னா, யாரோடையாவது உரிமையான பொருளை வந்து சொல்கிறோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம அது சேர்ப்போம். அவனது பேனா, அவனது பென்சில், அவனது சீப்பு இப்படிலாம் சொல்லும்போது நம்ம அது சேர்ப்போம். இது மாதிரி வந்து இங்கே சேர்க்கணும், ஆனால் அவங்க சேர்க்கலை. ஸோ என்னென்னா இந்த மாதிரி சேர்க்க வேண்டியது அவனது வண்டி அப்படின்னு சொல்லியிருந்தால் நம்ம 6ஆம் வேற்றுமை இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். இங்கே வந்து என்னென்னா அது மறைஞ்சி வந்திருக்கு அது அப்படின்றது. ஸோ மறைஞ்சி வந்தால் அது பேர் தொகைன்னு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கணும். அதனால் 6ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறோம். ஏன் வேற்றுமை தொகை இத்தனை இருக்கே, நீங்கள் எதுக்கு 6ஆவதாக இருக்கிறத சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வேற்றுமையோட உறுப்பு தான் வந்து அது. மொத்தம் வந்து என்னென்னா 6 வேற்றுமை உறுப்பு இருக்குது. ஐ, ஆல், கு, இன், அது, கண் இப்படி 6 வேற்றுமை உறுப்பு இருக்குது. 2ஆம் வேற்றுமையிலேருந்து ஆரம்பித்து 7ஆவது வேற்றுமை வரையும் 6 வேற்றுமை உறுப்பு வந்து இருக்குது. இதையும் வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துருப்போம். வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு இலக்கணம் அப்படின்றதுக்கே நான் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இலக்கணம் வீடியோஸும் வந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? அதில் வந்து பார்த்து என்னென்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அவன் ப்ளஸ் வண்டி, அவனது வண்டி அப்படின்னு வரணும். அதனால் நம்ம என்னென்னா இது 6ஆம் வேற்றுமை தொகை. ஏன்னா மறைஞ்சி வந்திருக்கிறதால 6ஆம் வேற்றுமை தொகை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். தமிழ் கற்றான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் கற்றான் அப்படின்னா அவன் என்னத்தை கற்றுக்கிட்டான்? தமிழை கற்றான் அப்படின்னு வந்து சொல்லணும். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க? தமிழ் கற்றான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஐ அப்படின்றது என்ன வந்திருக்கு? இங்கே மறைஞ்சி வந்திருக்கு. ஐ வந்து மறைஞ்சி வந்திருக்கு. ஸோ ஐ நான் என்ன சொன்னேன்? 2ஆம் வேற்றுமை உறுப்பு நம்ம எழுதணும்ல, ஒரு 6 எழுதணும்ல. ஐ, ஆல், கு, இன், அது, கண் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ அப்படின்றது மறைஞ்சி வந்திருக்கு. அதனால் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் வேற்றுமை தொகை. 2ஆம் வேற்றுமை தொகை. ஓகேவா? தமிழ் கற்றான் அப்படின்றது 2ஆம் வேற்றுமை தொகை. ஏன்னா என்னென்னா ஐ வந்து மறைஞ்சி வந்திருக்கு. ஸோ 2ஆம் வேற்றுமை தொகை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள். இரவு பகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவு பகல் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? இரவும் பகலும் ரெண்டுத்தையுமே சொல்கிறாங்க. இரவும் பகலும் அப்படின்னு வரணும். ஆனால் என்ன வந்திருக்கு? வந்து மறைஞ்சி வந்திருக்கு. இந்த மாதிரி வர வேண்டிய இடத்துல வந்து மறைஞ்சி வந்துச்சு அப்படின்னா அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா உம்மை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. மறைந்து வந்தால் என்னது? உம்மை தொகை. இதுவே வந்து இரவும் பகலும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணுமை. இரவும் பகலும் அப்படின்னே கொடுத்துட்டாங்கன்னா அது எண்ணுமை. இதுவே இரவு பகல் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது என்னது? உம்மை தொகை. ஓகேவா? இதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பழங்குடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழங்குடி எப்படி நம்ம பிரிப்போம் அப்படின்னா பழமை ப்ளஸ் குடி. இதனை வந்து பழங்குடி அப்படின்னு மாறும். பழமையான குடி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சொல்லும் போதே எப்படி சொல்கிறோம்? பழங்குடினா என்னது? பழமையான குடி அப்படின்னு சொல்கிறோம். ஆனை அப்படின்றது என்ன பண்ணுது? இங்கே மறைஞ்சு வந்திருக்கு. ஆனை அப்படின்ற சொல் மறைஞ்சு வந்தால் அது என்னது? பண்பு தொகை. அங்கே பண்பை பற்றி பேசுகிறாங்க. பழமை அப்படின்றது ஒரு பண்பு. ஸோ அதனால் அது என்னென்னா பண்பு தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா இறப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறப்பார் அப்படின்னா என்னென்னா இங்கே என்ன சொல்ல வராங்க? இறப்பார், இறத்தல் அப்படின்றது முதல்ல என்னன்னு பார்ப்போம். இறத்தல் அப்படின்னா என்னென்னா ஒருத்தங்கள்ட்ட யாசிக்கிறது, பிச்சை கேட்குறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து கேட்குறது. அதான் வந்து இறத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இறத்தல் அப்படின்றது என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர். ஏன்னா இறத்தல் அப்படின்றது என்னது? ஒரு வினைச்சொல். இறத்தல் யார்ட்டையாவது போய் கேட்குறோம் அப்படின்னா அது என்னது? ஒரு ஆக்ஷன், ஒரு செயல். அப்படின்னா அது என்ன அப்படின்னா ஒரு வினைச்சொல். அது நம்மளுக்கு தெரியுது. இது ஆனால் வினை முற்றா தொழிற்பெயரா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். வினை முற்றா இல்லை தொழிற்பெயரா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்து வரும்.
ஆனால் வினைமுற்றுனா என்னவா இருக்கணும் அப்படின்னா காலம் காட்டணும். காலம் காட்டினா வினைமுற்று, காலம் காட்டலைன்னா என்னது தொழிற்பெயர். இதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இங்கே காலம் காட்டுதா, இரத்தல் அப்படின்னா பிச்சை கேட்குறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் ஆனால் என்னென்னா இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா ஏதாவது தெரியுதா அப்படின்னு கேட்டால் தெரியல. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து தொழிற்பெயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இங்கே இறப்பார் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு யாரை ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிச்சை கேட்குறத விஷயத்த சொல்லலை, அவங்கள யார் கேட்குறாங்களோ அவங்கள சொல்லியிருக்காங்க. ஓகேவா? யார் வந்து எடுக்கிறாங்களோ அவங்கள சொல்லியிருக்காங்க. இப்போ நகர்ந்தவர் அப்படின்னு சொன்னோன்னா நகர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்ஷனை சொல்லலை, யார் அவங்க செஞ்ச ஆக்ஷனை வச்சு யாரை நம்ம குறிப்பிடுறோம் அப்படின்னா யார் செஞ்சாங்களோ அவங்கள குறிப்பிடுறோம். பாடியவர் அப்படின்னு சொன்னால் பாடின ஆக்ஷனை குறிக்கல, அவங்க யார் வந்து அந்த பாட்டை பாடினாரோ ஒரு வினையை வச்சு என்ன பண்ணுறோம், ஒரு பேரை வந்து குறிப்பிடுறோம். இந்த மாதிரி குறிப்பிட்டால் அது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். இறப்பார் அப்படின்னா என்னது, வினையால் அணையும் பெயர் அப்படின்னு ஆன்சர். ஒரு வினையை வச்சு என்ன பண்ணுறாங்க, இன்னொருத்தர் யார் செய்கிறாரோ அவரை வந்து குறிப்பிடுறாங்க. இதுதான் வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நடந்தான் அப்படின்னா என்னது, நடந்தான் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. இதுவே நடந்தவன் அப்படின்னு சொல்லியிருந்தால் என்னது, அது வினையால் அணையும் பெயராக இருக்கும். நடந்தான் சாதாரணமாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ என்னென்னா வினைமுற்று. ஒரு வினை வந்து முற்று பெற்று வந்திருக்கு, ஒரு செயல் வந்து முற்று பெற்று வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது பேர் செஞ்சவரை குறிக்கல, வினை செஞ்சவர் தான் வந்து என்னென்னா செஞ்ச விஷயத்தை தான் வந்து குறிப்பிட்டிருக்கு. அடுத்து தொழிற்பெயர்னால் காலத்தை காட்டாமல் இல்லை, காலத்தை வெளிப்படையாக காட்டியிருக்கு. ஸோ வினைமுற்று அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வியங்கோல் வினைமுற்றுன்னு ஒன்று இருக்குது. வியங்கோல் வினைமுற்று இது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். வியங்கோல் வினைமுற்று அப்படின்னா என்னென்னா ஈஸியாக முடிச்சிடலாம். வருக, வெல்க எல்லாத்துக்கும் க அப்படின்னு வரும். செல்க இது மாதிரி கன்னு வரும். இது மாதிரி இங்கே என்ன வந்திருக்கு பாருங்கள், வாழ்க அப்படின்னு வருது. ஸோ இது என்னென்னா வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தை திங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தை திங்கள் அப்படின்னா தை அப்படின்றது ஒரு மாதம், திங்கள் அப்படின்றது பொதுவாக எல்லா மாதத்தையும் குறிப்பிடுவாங்க, தை அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதத்தை மட்டும் குறிப்பிடுறாங்க. இதுதான் வந்து தை திங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா தை ப்ளஸ் திங்கள் அப்படின்னு பிரிக்கலாமா? இந்த மாதிரி வந்து ஒரு பொதுப்பெயரை வந்து பின்னாடி சொல்லிட்டு அதில் ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக அதை மட்டும் முன்னாடி சொன்னோம் அப்படின்னா தை திங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி சொன்னால் அது எது அந்த இலக்கண குறிப்புக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இன்னும் என்ன சொல்லலாம்னா பனை மரம். மரம்ன்றது பொதுவாக எல்லா மரத்தையும் குறிக்குது, பனை அப்படின்றது அந்த மரத்தை மட்டும் குறிக்குது. மாமரம், தென்னை மரம் எல்லாமே வந்து இதில் தான் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா பலாப்பழம். பழம் அப்படின்றது அந்த பழத்தை மட்டும் குறிக்குது. பழம் அப்படின்றது பொதுவாக எல்லா பழத்தையும் குறிக்குது, பலா அப்படின்றது அந்த பழத்தை மட்டும் குறிக்குது. ஸோ என்னென்னா பலாப்பழம் அப்படின்றது இரு பெயரொட்டு பண்பு தொகை. ஓகேவா? இப்படி தான் வந்து என்னென்னா கேட்பாங்க. இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா இது ஈஸியாக இருக்கும். இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேருமே எப்படி சொல்லணும் அப்படின்னா அண்ணனும் தம்பியும் வந்தாங்க அப்படின்னு தானே சொல்லுவோம். அண்ணனும் தம்பியும். இங்கே என்ன மறைஞ்சு வந்திருக்கு அப்படின்னா அப்படின்றது மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ மறைஞ்சு வந்தால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உம்மை தொகை. ஓகேவா? உம்மை தொகை அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஓகே, அடுத்து காத்தவள் அப்படின்னு சொல்கிறாங்க. காத்தவள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா காக்கிறது அப்படின்றது ஒரு செயல். காக்கிறது அப்படின்றது ஒரு செயல். ஸோ செயல் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், வினைச்சொல் அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ வினைச்சொல்லில் நம்மளுக்கு 3 இது இருக்குது. இது எச்சம் இல்லைன்னு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு, ஏன்னா முடிஞ்சிருக்கு. ஸோ வினைச்சொல்லில் 3 டவுட் இருக்கும் நம்மளுக்கு. இது வந்து வினைமுற்றா இல்லை தொழிற்பெயரா இல்லை வினையாளனையும் பெயரா அப்படின்னு 3 டவுட் இருக்குது. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், காத்தவள் அப்படின்னா
இவங்க காத்தாள் அப்படின்னு சொல்லியிருந்தா என்னது, அந்த அந்த ஆக்ஷனை சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். காத்தவள் அப்படின்னா யார் இதை செஞ்சாங்களோ அவங்கள சொல்கிறாங்க. செஞ்சவங்க பேர் சொன்னால் ஒரு ஆக்ஷனை வச்சு அது என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வினையாளனையும் பெயர் அப்படின்னு பார்த்தோமா, அதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க, வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நகர்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகர்தல் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நகர்தல் அப்படின்னா நகர்றது அப்படின்றது என்னது, ஒரு வினைச்சொல். இது நம்மளுக்கு தெரியும், நகர்தல் ஒரு வினைச்சொல். இதில் வந்து என்னென்னா எந்த பர்சன் பற்றியும் சொல்லலை, எந்த நபரை பற்றி சொல்லலை, அதனால் வினையாளனையும் பெயர் கிடையாது. வினைமுற்றா இல்லை தொழிற்பெயரா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இதில் ஏதாவது காலம் எந்த காலத்தில் சொல்லியிருக்காங்கன்னு தெரியுதா? நகர்தல் அப்படின்னா இறந்த காலமா, எதிர்காலமா, நிகழ்காலமானு ஏதாவது தெரியுதானே? தெரியல. அது மாதிரி தெரியலனா என்ன அர்த்தம் அப்படின்னா தொழிற்பெயர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, தொழிற்பெயர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். செய்த தச்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செய்த அப்படின்றது என்னது, எச்சமா நின்றுருக்கு. தச்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இப்போ நம்மளுக்கு 2 டவுட் இருக்குது. பெயரெச்சமா இல்லை வினையச்சமா அப்படின்னு 2 டவுட் இருக்குது. பெயரெச்சம்னா வந்து என்னென்னா எந்த இதில் முடியணும்? பெயரெச்சம்னா பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் த இருக்குல்ல, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 வார்த்தை கொடுத்தாங்கன்னா பெயரெச்சத்தில் அந்த ஃபஸ்ட்டு வார்த்தையை பார்க்கணும். ஃபஸ்ட்டு வார்த்தை எதில் முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆ சவுண்டில் முடிஞ்சால் பெயரெச்சம். வினையச்சம்னா என்னது, தூ இல்லைனா ஈ சவுண்டில் முடிஞ்சால் அது என்னது, வினையச்சம். ஓகேவா, இப்போ எந்த சவுண்டில் முடிஞ்சிருக்கு, ஆ சவுண்ட். செய்த அப்படின்னா இது ப்ளஸ் ஆ அப்படின்னு வரும். ஆ சவுண்டில் முடிஞ்சிருக்கு, அதனால என்னது, இது பெயரெச்சம் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா, செய்ததச்சன்னா. அடுத்து அப்படியே கீழே வாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உண்டு மகிழ்ந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னது, எச்சமாக இருக்குது. பின்னாடி வந்து என்னது, ஒரு வினைச்சொல் வந்து வந்திருக்கு. உண்டு ஊ சவுண்டில் வருதா, சாரி இது வந்து தூ சொல்லக்கூடாது, ஊ சவுண்ட். ஊ சவுண்டில் வந்தால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இட்டு ப்ளஸ் ஊ தானே வந்து என்னென்னா டூ, அதனால் ஊ சவுண்டில் வருதா. ஊ சவுண்டில் வந்தால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினையச்சம். ஓகேவா, அப்போனா இதுக்கு என்ன ஆன்சர்னால் வினையச்சம் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாம்பு பாம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பாம்பு பாம்புனா இது என்னது, தொடர்ந்து அடுக்கி வந்திருக்கு. தொடர்ந்து அடுக்கி வந்தால் 2 டவுட்டு நம்மளுக்கு வரும். ஒன்று என்னென்னா அடுக்கு தொடர், இன்னொன்று என்னென்னா இரட்டை கிளவி. 2 டவுட் வந்து வரும். இரட்டை கிளவி என்ன அப்படின்னா நடுவில் வந்து கேப்பே இல்லாமல் இருக்கும். 2 வார்த்தை இருக்குது அப்படின்னா கேப்பே வந்து இருக்காது. பட் அடுக்கு தொடருக்கு என்ன இருக்கும், 2த்துக்கும் நடுவில் கேப் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த வார்த்தை சொல்கிறோமோ, எந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு மீனிங் வந்து இருக்கும். இதுக்கு என்னென்னா தனியாக பார்த்திங்கன்னா அந்த வார்த்தையை மீனிங்கே இருக்காது. இதுதான் 2த்துக்குமான டிஃப்ரென்ஸ். இப்போ பாம்பு பாம்பு தனியாக சொன்னால் மீனிங் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. கேப் இருக்கா 2த்துக்கும் நடுவில்னா இருக்குது. ஸோ இது அடுக்கு தொடரா இரட்டை கிளவியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுக்கு தொடர். ஓகேவா, இது வந்து அடுக்கு தொடர். அடுத்த கொஷின் பாருங்கள். 50 அப்படின்னு சொல்கிறாங்க. 50 அப்படின்றது ஆக்சுவலி எப்படி வந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50ன்னு வந்திருக்கணும். 50 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படின்னா முன்னாடி இருக்கிற எழுத்து வந்து மாறி இருக்குது. முன்னாடி இருக்க எழுத்து மாறி இருக்குது, பட் இருந்தாலும் அதே பொருள் தான் தருது. அப்படின்னா அது என்ன போலி அப்படின்னா முதற் போலி அப்படின்னு சொல்லுவாங்க. போலினா என்னது, மாறினாலும் ஏதாவது எழுத்து மாறினாலும் அதே இது இருக்கணும், அதான் போலி. இப்போ அகம் அப்படின்னு சொல்கிறத அகன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கடைசி எழுத்து வந்து மாறி இருக்குது, பட் இருந்தாலும் என்ன அப்படின்னா அதே மீனிங் தான் தருது. ஆனால் இது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கடைப்போலி அப்படின்னு சொல்கிறாங்க. முதற்போலி, இது வந்து கடைப்போலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா காய்கறி அப்படின்னு சொல்கிறாங்க. காய்கறி எப்படி பிரிக்கலாம், எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயும் கரியும் அப்படின்னு சொல்லலாமா. காயும் கரியும் சொல்லலாம். இப்போ மறைஞ்சு வந்திருக்கு. மறைஞ்சு வந்தால் என்ன அப்படின்னா உம்மை தொகை. இந்த ரூல்ஸ்லாம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இலக்கணம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து என்னென்னா நம்ம சால்வ் பண்ணலாம். கண்டிப்பாக இலக்கணத்துலேருந்து என்னென்னா எக்ஸாமில் அட்லீஸ்ட் ஒரு 30 கொஷின்ஸாவது வரும் இலக்கணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும். ஸோ அதனால் வந்து என்னென்னா இலக்கணம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி என்னென்னா பழகிக்கோங்க. நெடும்புணல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெடும்புணல் இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நெடுமை ப்ளஸ் புனல் அப்படின்னு பிரிக்கலாம். நெடுமை ப்ளஸ் புனல் அப்படின்னு பிரிக்கலாம். இதுக்கு மீனிங் என்ன வரும் அப்படின்னா நெடுமையான புனல் அப்படின்னு வரும். நெடுமை ஆன அப்படின்றது எப்போதுமே இந்த மை அப்படின்னு வந்தாலே என்ன வந்துடும், பண்பு தொகை வந்துடும். நெடுமையான புனல் அப்படின்னு வரும். ஸோ இது என்ன அப்படின்னா பண்பு தொகை. அதோடைய புனல் அப்படின்னா என்ன, தண்ணி, தண்ணீரோடைய இதை பற்றி சொல்லியிருக்கு, தண்ணீரோட பண்பை பற்றி சொல்லியிருக்கு, பேசப்பட்டிருக்கும் இங்கே. அதனால் வந்து என்னென்னா பண்பு தொகையில் வருது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். படப்பட, இது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். படப்பட அப்படின்னா என்னது, தொடர்ந்து வந்து 2 வார்த்தைகள் வருது, கேப்பும் இல்லை, மீனிங்கும் இல்லை அப்படின்னா என்ன பார்த்தோம் நம்ம, இரட்டை கிளவி. அடுத்து பார்த்திங்கன்னா மலரடி. மலரடி எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மலர் ப்ளஸ் அடி அப்படின்னு பிரிக்கலாமா. அடினா கால், மலர்னா என்னது, பூ. பூவை வச்சு என்னென்னா சொல்கிறாங்க, மலர் போன்ற அடி அப்படின்னு சொல்கிறாங்க. போன்ற அப்படின்றது மறைஞ்சு வந்திருக்கு, கம்பேர் பண்ணுறாங்க. இது மாதிரி கம்பேர் பண்ணால் ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணால் அது என்னது, உவமை தொகை அப்படின்னு சொல்லலாம். தான் உவமை தொகை. தொகைன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா போன்ற அப்படின்றது மறைஞ்சு வந்திருக்கு, ஸோ தொகை அப்படின்னு சொல்கிறோம், உவமை தொகை அப்படின்னு. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பவளம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்ப்பவளம் அப்படின்னா வாய் போன்ற பவளம் அப்படின்னு வருமா அப்படின்னா வராது. பவள வாய்க்கு தான் அப்படி வரும். பவள வாயை என்ன சும்மா சொல்கிறோம் அப்படின்னா பவளம் போன்ற வாய் அப்படின்னு சொல்கிறோமா, இதுக்கு வரும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வாய்ப்பவளம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி உவமையை அப்படி திருப்பி போட்டால் என்ன வரும் அப்படின்னா உருவகம்னு சொல்லுவாங்க. உவமையை அப்படியே திருப்பி போடணும். இப்போ தேன் மொழியை திருப்பி போட்டால் என்ன, மொழி தேன். அடுத்தது என்ன, மலரடியை திருப்பி போட்டால் அடிமலர். இதெல்லாம் உருவகம். அப்படியே உவமை என்ன பண்ணணும், அப்படியே திருப்பி போடணும். இதான் வந்து உருவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. உவமை வந்து உருவகத்தில் என்னென்னா எதை வந்து உவமைப்படுத்துகிறோம் அப்படின்னு தெரியக்கூடாது, எதோட வந்து கம்பேர் பண்ணுறோம், எது உண்மையான பொருள் அப்படின்னு தெரியாது. அதான் உருவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா விரி நீர் அப்படின்னு சொல்கிறாங்க. விரி நீர் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா விரி ப்ளஸ் நீர் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். விரி ப்ளஸ் நீர் அப்படின்னு பிரிக்கலாம். நீர்னா என்னது, தண்ணி, ஒரு பெயர். விரி அப்படின்னா என்னது, ஏதோ ஒரு வினை, ஒரு செயல் வந்து சொல்கிறாங்க, விரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வினையை சொல்கிறாங்க, பின்னாடி வந்து பெயர் இருக்குது. இது வந்து வேறு என்ன இது வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த விரி அப்படின்றது ஏற்கனவே விரிஞ்சிருச்சா, ஏற்கனவே விரிஞ்சி கிடக்கிற நீரா, இல்லது விரிகின்ற நீரா, இல்லை விரியும் நீரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து எந்த காலத்தில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த தண்ணியை அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. விரிந்த நீரா, விரிகின்ற நீரா, விரியும் நீரா, அது மாதிரி 3 காலத்துக்கும் வந்து பொருந்தும். இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பின்னாடி ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க, வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, விரி நீர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோலாம் வந்து நான் கீழே வந்து என்னென்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா கேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேடு அப்படின்றது என்னென்னா இதுவும் வந்து ஈஸியான ஒரு விஷயம்தான். கேடு அப்படின்னா கெடுதல், இதுதான் வந்து சுருங்கி கேடு அப்படின்னு ஆயிருக்கு. கெடுதல் அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு தொழிற்பெயர். ஏன் தொழிற்பெயர், கெடுதல் அப்படின்றது ஒரு ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் இருக்குது, ஆனால் வந்து என்னது எந்த காலம் அப்படின்னு தெரியல. ஆக்ஷனாக வந்து ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு செயல் சொல்லிட்டு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, ஆனால் அது காலம் இல்லை அப்படின்னு, காலம் கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது தொழிற்பெயர் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த தள் எடுத்துருவோம், தள் எடுத்தால் அது என்ன ஆகும் அப்படின்னா கெடு அப்படின்னு ஆகும். கெடு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு இது பேர் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா முதல்ல இருக்கிறத மட்டும் வச்சு சொல்கிறோம்ல, அதனால் முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே கெடு அப்படின்னு சொல்கிறது கேடு அப்படின்னு மாறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கேடு அப்படின்னு மாறுச்சுன்னா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே திரிஞ்சிருச்சு, கே அப்படின்றது கே அப்படின்னு பெரிய கேவாக திரிஞ்சிருச்சு. ஸோ முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். சுடுதல் அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா
முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்ற போது இந்த தல் போயிடும், சுடு அப்படின்னு ஆகும். அடுத்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னா சூடு அப்படின்னு ஆகும். ஓகேவா? இது மாதிரி தான் வந்து சேஞ்ச் ஆகுது. இதுதான் வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வேர்ச்சொல்லை கொடுத்து என்னென்னா பெயரெச்சம் வினையெச்சம் எல்லாமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எது பெயரெச்சம் எது வினையெச்சம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். வினையாளனையும் பெயர் எது தொழில் பெயர் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பாடுன்னு கொடுத்தாச்சு. பாடு அப்படின்றது கீழே பார்த்தீங்கன்னா எது முதல்ல எச்சமாக இருக்குதுன்னு பாருங்கள். பாடிய பாடி ரெண்டுமே எச்சமாக இருக்குது. பாடினால் பாடுதல் பாடியவர் இது மூணுமே எச்சம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுத்தை மட்டும் பாருங்கள். நான் முன்னாடியே என்ன சொன்னேன், எச்சமாக வந்து சவுண்டில் முடிஞ்சிருந்தால் அது என்ன அப்படின்னா பெயரெச்சம். ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அது மாதிரி அது எச்சமாக வந்திருக்கு. ஸோ சவுண்டில் முடிஞ்சிருக்கு அப்படின்னா என்னது வினையெச்சம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா அது மூணுத்துக்கும் தான் நல்லா டவுட் வரும். மூணுத்தையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தொழிற்பெயர் வந்து பிரிச்சுடுங்க. தொழிற்பெயர் என்ன ஆகும் அப்படின்னா காலம் காட்டாது. பாடுதல் அப்படின்றது எந்த காலம்னு தெரியுதானா தெரியல. ஸோ பாடுதல் அப்படின்றது தொழிற்பெயர். அடுத்தது வினைமுற்றும் வினையாளனையும் பெயரும் இருக்குது. வினைமுற்றுக்கும் வினையாளனையும் பெயருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? வினைமுற்று அப்படின்னா அந்த செயலை குறிக்கணும். வினையாளனையும் பெயர் அப்படின்னா செயலை செஞ்சவர் குறிக்கும். பாடினால் அப்படின்னா பாடுறது அந்த செயலை தான் ஃபஸ்ட்டு குறிச்சிருக்கு. அதனால் அது என்ன அப்படின்னா வினைமுற்று. பாடியவர் அப்படின்னா என்னென்னா அந்த செயலை செய்கிறவரை குறிக்குது. செய்கிற மனுஷனை தான் ஃபஸ்ட்டு குறிக்குது. ஸோ அதனால் வினையாளனையும் பெயர். ஓகேவா? ஓகே, இது ஈஸியாக தானே இருக்குது. ஃபஸ்ட்டு எச்சம் என்ன இது மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு எச்சத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து என்னென்னா எச்சம்த்துலேயே வந்து என்னென்னா 2 எச்சம் இருக்குல்ல, பெயர் எச்சம் வினை எச்சம். அதில் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அடுத்தது தொழிற்பெயர் என்னன்னு முதல்ல கண்டுபிடிச்சிடுங்க. தொழிற்பெயர் என்ன காலமே காட்டாததுனால ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது வினைமுற்றுக்கும் வினையாளனையும் பெயருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா வினைமுற்றுனா அந்த செயலை தான் குறிக்கும். வினையாளனையும் பெயர்னா செயலை செஞ்சவர் யாரோ அவரை தான் குறிக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கொல் அப்படின்னு சொல்லியிருக்கு. கொல் அப்படின்னா என்னதை எடுத்துக்கிறது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு சென்றார். ஃபஸ்ட்டு எங்கே எச்சம் இருக்குது? கொண்டு கொண்ட 2 எத்தனையும் எச்சம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கொண்டு கடைசி எழுத்து என்ன முடிஞ்சிருக்கு? சவுண்டில் இருக்குது. ஸோ வினை எச்சம். இங்கே சவுண்டில் இருக்கா? சவுண்டில் இருக்குது. ஸோ என்னது பெயரெச்சம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும், தொழிற்பெயர் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணுவோம். கொல்லுதல் இதில் ஏதாவது வந்து எந்த காலம் அப்படின்னு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ தொழிற்பெயர். அடுத்து பார்த்தீங்கன்னா கொண்டவர் கொண்டார் 2 வார்த்தைகள் இருக்குது. இதில் வந்து கொண்டவர் அப்படின்றது எதை குறிக்குது? கொண்டவர் யாரோ அந்த மனுஷனை குறிக்குது. ஸோ வினையாளனையும் பெயர். கொண்டார் அப்படின்றது யாரை குறிக்குது அப்படின்னா இது ஆக்ஷனை குறிக்குது. ஸோ வினைமுற்று. ஓகேவா? இவ்வளோ தான் இலக்கணம். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 வார்த்தை இதுக்கு நான் வந்து டாப்பிக்கே சொல்லலை. இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதான் வந்து இது. காலை அப்படின்னா என்னது? காலைனா காலை மாட்டை வந்து சொல்கிறாங்க. காலை அப்படின்னா காலை பொழுது அதை வந்து சொல்கிறாங்க. காலை நேரம் காலை வேலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து சொல்கிறாங்க. அதான் 2த்துக்கும் உள்ள வித்தியாசம். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கோலம். கோலம்னா இந்த கோலம் என்னது? வாசலில் போடுறது. இந்த கோலம்னா என்ன அப்படின்னா உருளை. உருளை இல்லை. கோலம்னா வந்து என்னென்னா இது ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம்ல, உலக பூமி உருண்டை, அதான் வந்து சொல்கிறாங்க. உருளை இல்லை, உருண்டை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தோல். தோல்னா என்னது? இது வந்து விலங்கோட தோல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த தோல். இந்த தோல் அப்படின்றது ஷோல்டர். நம்மளோட ஷோல்டரை வந்து இந்த தோல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஏரி. இந்த ஏரி அப்படின்னா என்னது? நீர்ப்பாசனமுக்காக வச்சுருக்குது, தேக்கி வச்சுருக்குது, நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏரிக்கு என்ன வரும்? பெரிய ஏரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறுறது. ஏனி மேலே ஏறினான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வந்து ஏறுறது. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா மறை அப்படின்னு சொல்கிறாங்க. மறை, இந்த ரை வந்தால் என்னது? மறைனா
மான் அப்படின்னு அர்த்தம். இந்த மறை வந்துச்சு அப்படின்னா, இந்த மறை பெரியரை வந்துச்சுன்னா வேதம் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. இதுலேயும் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இதையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னு. வினையெச்சம் உருவாக்க சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்னா ஒரு வேர்ச்சொல் வந்து கொடுத்துட்டாங்க, வினையெச்சத்தை அதை வச்சு உருவாக்க சொல்லியிருக்காங்க. வேர்ச்சொல் என்னது, நம்மளுக்கு நகர். இதை வச்சு வினையெச்சம் உருவாக்கணும் அப்படின்னா, வினையெச்சம்னா என்ன வரணும், கடைசியில் ஊ இல்லைனா ஈ சவுண்டில் வரணும். எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா, நகர்ந்து அப்படின்னு சொல்லலாமா, நகர்ந்து, நகர்ந்து சென்றான். வீழ் அப்படின்னா என்னென்னா ஊ சவுண்டில் வரணும். அப்படின்னா என்னது, வீழ்ந்து அப்படின்னு வந்து உருவாக்கலாம். ஓகேவா. உருவாக்கலாம் வந்து எக்ஸாமில் வந்து கேட்க மாட்டாங்க. இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவலாக தான் இருக்கும். உங்களுக்கு ஓகே அப்படின்னா வந்து சொல்லி ஓகே அப்படின்னா இது வந்து பாருங்கள். இல்லைனா வந்து இந்த அளவு தேவையில்லை, ஐடென்டிஃபை பண்ணால் போதும். ஏன்னா எக்ஸாமில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பெயரெச்சம் வந்து உருவாக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பெயரெச்சம்னா என்னது, என்ன சவுண்டில் முடியணும், ஆ சவுண்டில் முடியணும். தா அப்படின்னு சொல்லுவாங்க. தானா என்ன, தந்தன்னு வரணும். தானா என்னது, கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. தந்த அப்படின்றதுல வரணும். சுடு அப்படின்னா சுட்ட அப்படின்னு வரும். ஓகேவா, ஆ சவுண்டில் வரணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். வினையாளனையும் பெயரை வந்து உருவாக்கணும், நம்மளே உருவாக்கலாம். விழு அப்படின்னா கீழே விழுறது. வீழ்ந்தார், விழுந்தார் அப்படின்னு சொல்லலாம். சாரி, இது வந்து வினையாளனையும் பெயரில். விழுந்தவர் அப்படின்னு சொல்லலாம். விழுந்தார் அப்படின்னா அது வினைமுற்று. வினையாளனையும் பெயர்னா அந்த பர்சன், அந்த நபரை தான் குறிக்கணும். விழுந்தவர் அப்படின்னு சொல்லலாம். கிழி அப்படின்னா இங்கே என்ன சொல்லலாம், கிழித்தவர் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, அந்த பர்சனை தான் குறிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா வினைமுற்று உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வினைமுற்று உருவாக்கணும் அப்படின்னா வினை முடிஞ்சு போகிற மாதிரி உருவாக்கணும், பின்னாடி எச்சமாக நிற்கக்கூடாது. நினை அப்படின்னா என்னது, நினைத்தால். நினைத்தால் சொல்லலாமா, நினைத்தால் சொல்லலாம், நினைத்தார் சொல்லலாம், நினைத்தான் சொல்லலாம். என்ன அந்த ஆக்ஷன் இருக்கணும், யார் செய்கிறது அப்படின்லாம் வந்து சொல்லக்கூடாது, செயல் தான் சொல்லணும். அதான் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, செஞ்சவங்களும் குறிப்பிடக்கூடாது, செயலை தான் குறிப்பிடணும் வினைமுற்றுனா. அடுத்தது கூறு அப்படின்னா என்னது, என்ன சொல்லலாம், கூறினார் அப்படின்னு சொல்லலாமா, கூறினார், கூறினான், கூறினாள், கூறியது, இது மாதிரி சொன்னதெல்லாம் வினைமுற்று அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர் வந்து கேட்டிருக்காங்க. அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பயில் அப்படின்னா என்னது, கற்றுக்கிறது. இது எப்படியே எழுதலாம் அப்படின்னா பயிலுதல், பயிலுதல் அப்படின்னு சொல்லலாமா. அடுத்தது ஒளி அப்படின்னா ஒளித்தல். தொழிற்பெயர் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உருவாக்குறது. ஏன்னா வந்து என்ன காலமே காட்ட வேணாம், ஸோ அதனால் உருவாக்குறது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது மாதிரி நிறைய இதுக்கு சொல்லலாம். படினா படித்தல், நடினா நடித்தல், குடினா குடித்தல், செல்னா செல்லுதல், வானா வருதல், இது மாதிரி வந்து நிறையா சொல்லலாம். ஓகேவா. ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம இலக்கணம் டெஸ்ட்டோட ஃபுல் அனாலிசிஸ் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வீக்கும் வந்து இது மாதிரி இலக்கணம் வந்து டெஸ்ட்டு வந்து இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.